காங்கிரஸ் தான் சட்டம், காங்கிரஸ் தான் முன்மொழிஞ்சது. இன்னும் பாத்தீங்கன்னா 47 பிரிவினை வருது பாருங்களா. ஆமா. அப்ப அந்த அவர் வங்காளத்துல இருந்து தேர்ந்தெடுத்தாங்க பாருங்க, அது பாகிஸ்தானோட போயிடுச்சு. ஆமா. அப்ப இந்தியாவில் அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். பம்பாய் தொகுதி பொது தொகுதி, நல்லா தெரிஞ்சுக்க, பொது தொகுதி. பம்பாய் பொது தொகுதியில எம்ஆர் ஜெயகர்ங்கிற காங்கிரஸ் தலைவர் ராஜினாமா பண்ணிடுறார். சரி. அந்த இடத்துக்கு மீண்டும் வர வேண்டியவர் மௌலாங்கர் என்கின்ற ஒரு காங்கிரஸ் தலைவர். சரி. அவர் யார் தெரியுமா? ஏற்கனவே அம்பேத்கர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சரா இருந்தாருல்ல பம்பாயில, அதுல சபாநாயகரா இருந்தவர் தான் இந்த மௌலாங்கர். இந்த மௌலாங்கர் ராஜேந்திர பிரசாத்தினுடைய இடத்துக்கு போட்டி போட வேண்டிய ஆளு, அவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்தவர். ஆனால் ராஜேந்திர பிரசாத் காங்கிரசின் சார்பாக நீங்கள் டாக்டர் அம்பேத்கரை தேர்ந்தெடுங்கள் என்று பிஜி கர் என்கிற பம்பாயினுடைய பிரதம மந்திரிக்கு கடிதம் எழுதினார் ராஜேந்திர பிரசாத். காங்கிரசின் சார்பாக, நல்லா தெரிஞ்சுக்க, காங்கிரஸ் தான் இந்த வாய்ப்பை அம்பேத்கர் காங்கிரஸ் தான் கொடுத்தது. மௌலாங்கருக்கு போக வேண்டிய பதவியை நீங்கள் அம்பேத்கரை தேர்ந்தெடுங்கள் என்று காங்கிரஸ் கடிதம் எழுதியது. அந்த பிஜி கருங்கிற அந்த பம்பாயினுடைய பிரதம மந்திரியை நேரில் சந்தித்து வலியுறுத்தினார் வல்லபாய் பட்டேல். காங்கிரசின் சார்பாக, பிஜேபியோட வல்லபாய் பட்டேல் இல்ல, காங்கிரசின் வல்லபாய் பட்டேல் அம்பேத்கரை அமைச்சர் பதவிக்காகவும் அந்த பம்பாய் அரசாங்கத்தினுடைய உறுப்பினர் பதவிக்காகவும் பொது தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற வைத்தது. காங்கிரஸ் வெற்றி பெற வைக்கலன்னா அமைச்சரவைக்குள்ள போக முடியாது. அதை அம்பேத்கரே சொல்லுகிறார். 1951 நடைபெற்ற பட்டியலினத்தார் மாநாட்டில் அவர் பேசுறார். 1946 தேர்தலில் நாம் தோல்வி அடைந்த பிறகு என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நான் நினைச்சிட்டேன். என் மக்களுக்கு எதையாவது நான் செய்யணும்னு நினைச்சேன். அது இந்த தோல்விக்கு பிறகு என்னால முடியாதுங்கிற மனநிலைக்கு வந்துட்டேன். ஆனால் இந்த நாட்டினுடைய சட்டத்தை எழுதுகின்ற அமைச்சர் பொறுப்பு நமக்கு கிடைத்ததால் என் மக்களுக்கு எதையாவது செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு வந்தது. இந்த பதவியின் மூலமாக முடிந்த அளவுக்கு நான் இந்த மக்களுக்கு செஞ்சிருக்கிறேன். அதை விட ஒரு பெரிய வாய்ப்பு என்ன தெரியுமா? இத்தனை ஆண்டு காலம், 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மை இகழ்ந்து வந்த சாதி இந்துக்கள் இன்று நம்முடைய அறிவை பார்த்து நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த கான்ஸ்டிடியூஷன் அவைக்குள்ள வந்ததனால் அவர் சில வேலைகளை செய்தேன்னார்ல, அவரை கொண்டு வந்தது காங்கிரஸ்.